சைமன் என்கிற சீமான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் தன்னைத்தானே செந்தமிழன் அப்படின்னு சொல்லிக்குவாரு, அல்லது அவருடைய அடிப்படைகள் செந்தமிழன் அப்படின்னு பேர் போட்டுக்குவாங்க. இவர் உருட்டுற உருட்டு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருமே உருட்டினது கிடையாது. இன்னைக்கு ஒன்று உருட்டுவாரு, நாளைக்கு அதையே வேற பக்கம் உருட்டுவாரு. அதனால அதுக்கு பேரு உருட்டு. இன்னைக்கு சொன்ன கருத்துக்கு நாளைக்கு நேர் எதிராக வேற ஒன்று சொல்லுவாரு. அதுக்கு ஏற்ற ஒரு கூட்டத்துக்கு போயிடுவாரு. நான் தமிழன் பேசுவாரு. தமிழுக்கு எதிரான வேலைகளில் பயங்கரமா ஈடுபடுவாரு. RSSக்கு வேகமா மணி எடுத்து சொம்பு எடுத்து அடிப்பாரு. அப்புறம் இங்க நான் தமிழன் அப்படிம்பாரு. பெரியாருக்கு நினைவு இரங்கல் கூட்டம் எல்லாம் நடத்துவாரு. அப்புறம் பெரியார் ஒரு மனுஷனா, அவரே ஒரு மண்ணு அப்படிம்பாரு. நாளைக்கு அந்த உலகத்துல எல்லாருமே மண்ணாத்தான் ஆக போறோங்கிறது வேற விஷயம். அது தெரியாம இவர் வேகமா பேசுவாரு. வாரிசு அரசியல் கூடாதுன்னுவாரு. அப்புறம் இவரே ஒரு மேடையில் நின்றுட்டு பேசுவாரு, எனக்கு வாரிசு என் மகன் தான். அப்புறம் இவர் கூட்டத்தில் இருக்கிற யாருமே தலையெடுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாரு. பெண்களுக்கு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான நேரம் பார்த்து அவரு பெண் நிர்வாகிகளை வெளியே துரத்திடுவாரு. ஒரு பாலியல் வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் மன்னிப்பு கேட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பசங்களை அவர் முன்னால கைத்தட்டுறானுங்கல்ல, அவங்கள எல்லாரையும் மாடு மேய்க்கிறதுக்கு வாங்க, நான் முதலமைச்சர் ஆனனா நம்ம ஆட்சி வந்ததும் விவசாய பணிகளுக்கு தான் நம்ம ஆள் எடுப்போம், விவசாயம் செய்யறதுக்கு, மாடு மேய்க்கிறதுக்கு, சாணி அல்றதுக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன், நீங்க யாரும் படிக்க போக வேணாம், என் கூடவே இருந்து இந்த பண்ணை தொழிலை செய்யலாம் அப்படின்னு இவர் சொல்லுவாரு. உலக வங்கியில போய் நிதி தேவைனாக்கா அங்க போய் கேட்கும்போது இவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி எங்க தமிழ்நாட்டுல இளைஞர்களுக்கெல்லாம் சாணி அல்ற வேலை கொடுத்துருக்கேன், அதுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும், எங்க கிட்ட நிதி இல்லை, அதனால நிதி கொடுங்கன்னு இவர் கேட்பாரு. அவங்களும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இவர் கையில கொடுப்பாங்க. இவர் பின்னால அலையிற கூட்டத்தை எல்லாத்தையும் மாடு மேய்க்க சொல்லிட்டு இவர் பிள்ளைய மட்டும் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பாரு. அது ஒரு பிள்ளைக்கு அட்மிஷனுக்கே 25 லட்சமா. யாராவது நிருபர்கள் கேள்வி கேட்டாங்கன்னாக்கா, உங்களுக்கு எவ்வளவு எப்படிங்க நிதி கிடைக்குதுன்னு, பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு. லட்சக்கணக்கில் பிச்சை போடுறதுக்கு நம்ம நாட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியல. சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். அந்த அமெரிக்கன் ஸ்கூலோடைய அந்த ஸ்லோகன் ஒன்று வைப்பாங்கல்ல ஒவ்வொரு ஸ்கூலுக்கும். இவங்க வச்சிருக்கிற ஸ்லோகன் தெரியுங்களா? தி ஹோம் ஆஃப் தி ராப்டர்ஸ். ராப்டர் அப்படின்னாக்கா உயிருள்ள பிராணிகளை அடித்து தின்னும் ஒரு பிராணி. இது பேர் பொருத்தமா இருக்குங்களா? ஒரு நாளைக்கு சலிக்காம எத்தனை பிரஸ் மீட்டை சந்திப்பாரு. ஆனா அவர் சொல்றதான் எல்லாரும் கேட்டுக்கணும். யாராவது குறுக்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னாக்கா ஒரு விரலை நீட்டிக்கிட்டு சும்மா அப்படி பாஞ்சு வருவாரு, அடிக்க வர்ற மாதிரி. ஒரு இடத்துல மைக்கு வரைக்கும் தூக்கிட்டாராம் சொல்றாங்க. ட்ரைப் கரிகால மேல பாஞ்சாரு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தமிழன் நம்ம கிட்ட எல்லாம் ரீல் விட்டுட்டு, அதாவது உருட்டிட்டு இப்ப RSS கூட்டத்துல போய் நின்று பேசுறாரு. பார்ப்பன கடப்பாறை, ஏன்னா இவர்கிட்ட கடப்பாறை எல்லாம் கிடையாது, இவர்கிட்ட கடப்பாறை எதுவும் கிடையாது. அதனால பார்ப்பன கடப்பாறையை தூக்கிட்டு திராவிட கோட்டையை இடிப்பாராம். இவங்க எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. இவங்களுக்கு போடப்படுற வாக்கு பிஜேபிக்கு போற வாக்கு தான் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இவர் ஆரம்பத்துல இருந்து பல பெரும் கட்சி தலைவர்களோட பேசுறாரு. ஆனா யாரோடையும் சரி ஒரு கூட்டணியை வச்சுக்க மாட்டாரு. ஏன்னாக இவருடைய நோக்கம் கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களுக்கு வேண்டாத கட்சியினுடைய ஓட்டுகளை பிரிச்சு அவங்களுக்கு வர்ற ஓட்டு எண்ணிக்கையும் சீட்டு எண்ணிக்கையும் குறைக்கிறது தான் இவருடைய நோக்கம். இவர் அதை மட்டும்தான் செய்வாரு. இவரை நம்பி இருக்கிற கூட்டத்துல சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இவர் பின்னால இருப்பாங்க. அவங்களுக்கு தான் பிரயோஜனம். இந்த தொண்டர்களா நின்று கை தட்டுறாங்கல்ல, கூச்சல் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. மேற்கொண்டு அவங்களுக்கு நஷ்டம். அவங்களுடைய நேரம், சம்பாதிப்பு எல்லாமே. நான் இந்த வீடியோ தொகுப்புல ஒரு 3 பேர் இந்த தேர்தலில் களங்காண போற ஒரு 3 பேரை பத்தி அல்லது 3 குரூப்பை பத்தி நான் சொல்ல போறேன். அதில் நாம் தமிழர் அப்படிங்கிறது தனியாக தான் நிற்கும் எப்பவும். அதனால அது குரூப் இல்லை. மற்றபடி 2 குரூப் இருக்கு. அதையும் பத்தி நான் அடுத்த 2 வீடியோ வரிசையா போட்டுட்டு வர்றேன், பாருங்க.